குயில் இசை கேட்டு. பத்மாக்கா, மணி இப்ப என்ன இருக்கும்? நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது மணி 6. இப்ப இங்க வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? 6:10 இல்லனா 6:15 இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. ஆனா நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம். என்னக்கா பஸ் ஸ்டாப்புக்கு? அதானே. ஓ மாமியார் எங்க வளரு? பரிமளா பெரியம்மா வீட்டுக்கு போய் அவங்களும் இவங்களும் சேர்ந்து வர்றதா பேச்சு. காலையில 5:45 அவங்க வீட்டுக்கு போயாச்சு. அப்படின்னா இன்னும் காணும் வளரு? அதானக்கா எனக்கும் தெரியல. அவங்களுக்கு அப்புறம் கிளம்பி நம்மளே இங்க வந்துட்டோம். இன்னும் அவங்கள ஆளை காணுமே. ஆனா என் மாமியார் துணிமணி எல்லாம் இந்த பேக்ல தான்க்கா இருக்கு. எதுக்கு தனித்தனியா ஆளுக்கு ஒரு பேக்குன்னு சொல்லி ஒரே பேக்ல 2ஐயும் வச்சுட்டோம். அதை விடு, இப்ப அந்த குரூப் இன்னும் காணுமே. வருவாங்கக்கா, வயசானவங்கல்ல, மெதுவா நடந்து வர்றாங்களோ என்னமோ. சரி, இந்த மணியக்காவையும் சரசக்கா இன்னும் காணும். ஐயா ஆமா, அவங்களும் இன்னும் காணுமே. ஏக்கா ஒரு போன் போட்டு பாருங்கக்கா. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா சட்டு போட்டுன்னு கிளம்பி வராங்களாமா. ஏக்கா கிளம்பி இருப்பாங்கக்கா, எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு போன் மட்டும் போட்டு கேளுங்க. இந்த போடுறேன். ஹலோ, பத்மா. ஏக்கா எங்கக்கா இருக்கீங்க? என்னக்கா செய்றீங்க? இந்த வந்துட்டேன் பத்மா, பக்கத்துல வந்துட்டோம். அவங்க சரசக்கா வராங்களா? 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இருக்கோம். வந்துட்டேன். வை வந்துடுறோம். சீக்கிரம் வாங்கக்கா, சடார்னு வாங்கக்கா. வந்துட்டேம்மா, வை. வளரு வந்துகிட்டு இருக்காங்களா? சரிக்கா, 6:30 எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா பஸ் ஏறதுக்கு சரியா இருக்கும். 6:30 பஸ் ஏறினோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துல விருதுநகர் போயிடலாமா? 7:15. அங்கிருந்து ஒரு 1/4 மணி நேரம் போல நடந்தோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 7:30 7:40 போயிடலான்னு வைங்க. போய் டிக்கெட் எல்லாம் எடுக்கணும்ல வளரு? ஆமாக்கா, போய் தான் எடுக்கணும். அப்ப சடார்னு வந்தா தானே ஆகும். வந்துருவாங்கக்கா. இந்த வந்தாச்சு. ஏன் நேரமாச்சோ? மணியக்கா, சரசக்கா வாங்கக்கா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வளரு. பிள்ளைகளை சமாதானப்படுத்தி அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. நானும் வருவேன்னு ஒரே ஆட்டம். ஒரு நாள் லீவை போட்டு வர சொல்ல வேண்டியது எனக்கா? அதுக்கும் மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறது? சனி ஞாயிறு போவோங்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் போனோன்னா நம்மளெல்லாம் குளிக்க விடுவாங்களா சொல்லு? ஆமாக்கா, அதுக்கு தான் இப்படி இடப்பட்ட நாள்ல போறது. ஆமா, அதை சொல்லு. வரும்போது அம்மா என்னமாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்திருக்கேன். என்னமாவது வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாளுங்க வளரு. அண்ணன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருவார்லக்கா? அதெல்லாம் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. இல்லாட்டினாலும் பிள்ளைங்க தன்னால வந்துருங்க. பெரிய பிள்ளைங்க பத்தியா? அதான்க்கா. ஏக்கா, எங்க சசியையும் உங்க வீட்டுல தான் இருக்க சொல்லியிருக்கேன். சரி பத்மா, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவர்கிட்ட பாத்துக்கிடுவாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்கக்கா. அப்புறம் வளரு, எங்க உன் மாமியாரை காணும்? இந்த பரிமளா பெரியம்மாவை காணும்? அதான்க்கா, எனக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்புனாங்க. இன்னமும் ஆளை காணும். ஏக்கா இந்த சுலோச்சனாவும் இன்னும் வரலக்கா? எங்க போனாலும் அவதாம்மா லேட் ஆக்குவா. இன்னமும் வரல? ஆமாக்கா வரல. ஏக்கா சுலோச்சனா நம்பர் உங்ககிட்ட இருக்கும்லக்கா, ஒரு போன் போட்டு கேளுங்கக்கா. இந்த கேக்குறேன். ஹலோ சுலோ. ஹலோ சுலோ, நல்ல ரைமிங்காவில் இருக்கு. ஏக்கா, சுலோச்சனா என்னம்மா செய்யற? நாங்கெல்லாம் இங்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஏக்கா மத்தியானம் சாப்பிடுறதுக்கு புளியோதரைக்கு துவையல் அரைச்சிக்கிட்டு இருக்கேன்க்கா. இந்த வந்துடுறேன். வளரு, துவையல் அரைச்சிக்கிட்டு இருக்காளாம் புளியோதரைக்கு தொட்டுக்கிறதுக்கு. எது துவையல் அரைச்சிக்கிட்டு இருக்காளா? நாசமா போச்சு. ஏக்கா அதை அப்படியே விட்டு போட்டு வர சொல்லுங்கக்கா, பஸ் போயிரும். சலோ. ஏக்கா, ஏம்மா நீ துவையல் அரைச்சதெல்லாம் போதும், அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வா, இங்க பஸ் போயிரும். ஏக்கா இந்த ஒரு 5 நிமிஷம்க்கா, 5 நிமிஷம். தேங்காய் சில்லெல்லாம் வச்சு தட்டிட்டேன். இந்த அரைச்சு முடிச்சிருவேன். ஏம்மா சீக்கிரம் வாம்மா, உன்னையால லேட்டுன்னு ஆயிடக்கூடாது. நாங்களே லேட்டா தான் வந்தோம், நீ இன்னும் வர காணும். ஏக்கா இந்த கிளம்பிட்டேன். 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். சரி வா, சீக்கிரம் வா. என்ன வளரு இப்படி சொல்றா? எங்க போனாலும் இவளால தாம்மா லேட் ஆகுது. பிறகு சுலோன்னு பேரு சும்மையா வச்சிருக்கோம். சரி பத்மா, அவ இப்ப வந்தாலும் வளர் மாமியாரும் பரிமளா பெரியம்மாவும் இன்னும் காணும்ல. எங்கேயாவது ஒரு குரூப்பா சேர்ந்து போனோம்னாலே இப்படித்தான், ஆளுக்கு ஒரு திசைக்கு நீட்டி நெளிப்பாகம்மா. டயத்துக்கு போனோம் டயத்துக்கு வந்தோம்னே இருக்க முடியாது. சரி பஸ் வர்றதுக்குள்ள வந்துருவாங்க பத்மா, பொறுமையாரு. பொறுமையாத்தான் இருக்கேன், பொறுமையா தானே இருக்கணும். வேற என்ன செய்ய? எல்லாரும் சேர்ந்து போறதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஆமா, நீங்க என்ன தலையை விரிச்சு போட்டு வந்திருக்கீங்க? பூவெல்லாம் வச்சிருக்கீங்க? தலைக்கு குளிச்சேன், இன்னும் காயல. அதான் அப்படியே குளிச்ச சடையை போட்டு லேசா விரிச்சு விட்டு வந்திருக்கேன். பஸ்ல போற காத்துக்கு காஞ்சிரும்ல, அப்புறமேட்டி அப்படியே அங்கேயே உட்காந்து சடையை பின்னிக்கிடுவோம். இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பின்னிக்கிடுவோம். ஏக்கா நம்ம குற்றாலத்துக்கு குளிக்கத்தானக்கா போறோம். இப்ப இங்க வீட்லயே தலைக்கு குளிக்காட்டி என்ன, சும்மா மேலுக்கு குளிச்சுட்டு வர வேண்டியதானக்கா? அதானே, நான் குற்றாலத்துக்கு போய் குளிக்க தானே போறோம்ட்டு வீட்டுல இருந்து குளிக்காம தான் வந்திருக்கேன். என்ன பத்து, குளிக்காமலா வந்திருக்கீங்க? ஆமா, அங்க போய் குளிக்க தானே போறோம். பத்து, இன்னும் பஸ்ல போகணும், ட்ரெயின்ல போகணும். ஏகப்பட்ட மக்க மனுஷருக்கு கூட வருவாங்க. என்ன வாடகை அடிக்கும்? அதுக்கு பாக்குறியா? அதெல்லாம் ஒரு வாடகை அடிக்காது. நல்ல கமகமன்னு மணக்கிற மாதிரி சென்ட் போட்டு தான் வந்திருக்கேன். சரியா போச்சு. உங்க போனு தானா? ஆமா, என் போனு தான். எடுத்து பேசுங்கம்மா. ஹலோ, இவளே பத்மா. பெரியம்மா, வளரு உங்க மாமியார் தான். என்னன்னு கேளுங்கக்கா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பெரியம்மா, என்ன பெரியம்மா? என்ன நொண்ண பெரியம்மா? இங்க எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வராம? பெரியம்மா, நாங்க இங்க பஸ் ஸ்டாப்ல
என்ன கிழிஞ்சது பெரியம்மா? இவளே அந்த பக்கம் பஸ் வராதுதா. 2 வாரமாவே அந்த பக்கம் வர பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டான். பஸ் எல்லாம் இங்க பெரிய ஆஸ்பத்திரியை சுத்தி போகுது. ஐயோ, இப்போ என்ன பண்றது பெரியம்மா? நானும் இங்க பரிமளாவும் 5:45 மணில இருந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கோம் உங்களுக்காண்டின்னு. இன்னும் வந்து சேரலையேன்னு தான் போன் போட்டேன். பெரியம்மா நாங்க இந்த உடனே கிளம்பி வாரம் பெரியம்மா. வந்து சேருங்கதா. நல்லா வந்து வாச்சிருக்காளுங்க. ஊர் நிலவரம் ஒண்ணும் தெரியாம. வளரு. என்னக்கா எங்க மாமியார் சத்தம் போனையும் தாண்டி கேக்குது. பஸ் இந்த பக்கம் வராதா வளரு? புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அங்கதே ரொம்ப நேரமா நிக்கிறாங்களாம். என்னது பஸ் இந்த பக்கம் வராதா? ஆமா வளரு. 2 கிழவிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியல பத்தியா? அதானத்தா. அவங்க எல்லாம் அடிக்கடி குரூப்பா சேர்ந்து கட்டங்குடி இருக்கங்குடி தொட்டியாங்குளம்னு போயிட்டு வர்றாங்க பத்தியா? அதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போறது இல்லைல்ல, அதான் நமக்கு ஒன்றும் தெரியல. ஏக்கா ஆமாக்கா. சரி வளரு, இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுன்னா என்ன செய்யணும்? மினி பஸ் ஏதாவது வருமா இந்த பக்கம்? ஏக்கா மினி பஸ் ஒன்று உண்டு, ஆனா எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. அப்ப என்ன செய்யறது? இங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படியும் ஒரு 4-5 தெரு தூரம் இருக்கும்லக்கா. சரி நடக்க ஆரம்பிப்போமா? ஆட்டோ ஏதாவது ஒன்று வருதான்னு பாப்போமா? ஏக்கா ஆட்டோவில் போறதுன்னா ஆட்டோக்காரை கூசாம 140 ரூபா கேட்பாங்கக்கா இங்க இருந்து போறதுக்கு. அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு பேசாம நடக்க ஆரம்பிச்சிடலாம். மினி பஸ்காரன் வந்தான்னா வழியில கையை காட்டினா நிறுத்துவான், ஏறிக்கிடுவோம். அதுவும் சரிதான்க்கா. அப்ப நடப்போம் வாங்க. ஆரம்பமே இப்படி இருக்கு, இன்னும் போக போக எப்படி இருக்குமோ? சரி என்ன செய்யறது? விவரம் தெரியாம இருந்தா அப்படிதான். இதுல இந்த சுலோச்சனாவை வேற என்ன காணும்? ஏக்கா நம்ம நடப்போம்க்கா. அவ வீட்டுக்காரர் வண்டியில கொண்டு வந்து விட்டாலும் விட்டுருவாரு. ஆமா ஆமா நடங்க, வேமா நடங்க. ஒரு கூறுபாடு கிடையாது என் மருமகளுக்கு. அந்த பக்கம் பஸ் வராதுன்னு கூட தெரியாம இருக்கா. தினமும் என்னதான் கதை பேச போறாளோ தெரியல 4 வீட்டுக்கு. சரி விடு விடு, வரட்டும் வரட்டும். அதுக்குள்ள பெரியம்மா நமக்கு இங்கே லேட் ஆக அங்க ட்ரெயினை விட்டுருவோம்ல. அதை சொல்லுவளே. அழகா நம்மளா போயிட்டு வந்திருக்கலாம். எங்கேயாவது போனா ஒரு நேரம் காலத்துக்கு சரியா வந்தா தானே கரெக்ட் டயத்துக்கு பஸ்ஸை பிடிக்க முடியும். சரி சரி விடு விடு, வரட்டும் வரட்டும். இந்த வாராளுக வர அண்ணனை போட்டுக்கிட்டு வாங்கத்தா வாங்க. நேரங்காலம் போதுமா உங்களுக்கு? வீட்ல இருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பெரியம்மா. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்லயே ரொம்ப நேரம் நின்னுட்டோம். நீங்க சொல்லலைன்னா அங்க பஸ் வராதுன்னே எங்களுக்கு தெரியாம போயிருக்கோம். ஆமா பெரியம்மா மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியே விறுவிறுன்னு நடந்து வந்துட்டோம். ஆமா அங்க சிவன் கோயிலுக்கிட்ட வரவும் மினி பஸ்காரன் வந்தான். குறுக்க கையை போட்டவனே நிப்பாட்டி ஏத்திட்டு வந்துட்டான். சரி சரி அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சா? பஸ்ல ஏறுவோமா? அவ்வளவுதான், ஏற வேண்டியதான். ஏக்கா இன்னும் சுலோச்சனா வரல. ஐயா ஆமா. ஏக்கா அவளுக்கு ஒரு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்கக்கா. ஆமா பத்மா, எங்க இருக்கான்னு கேட்டு கிளம்பிட்டான்னா அப்படியே இங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிடு. அவ பாட்டுக்கு நம்மள மாதிரி அங்க தோப்பு பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்றுட்டு இருக்க போறா. ஆமா பத்து, ப்ளீஸ் ஒரு போனை போட்டுருங்களேன். எங்க போனாலும் இவளுக்கு இதே வேலையா தான் போகுது. ஹலோ பத்மாக்கா. ஏச்சிலோ என்னத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க? துவையல் அரைச்சு முடிச்சிட்டியா எப்படி? எக்கா துவையலெல்லாம் அரைச்சு முடிச்சிட்டேன்க்கா. இந்த எங்க வீட்டுக்காரரு எல்லா புளியோதரையும் பொட்டணம் போட்டுக்கிட்டு இருக்காருக்கா தனித்தனியா. என்னக்கா சொல்றா? துவையல் அரைச்சு முடிச்சிட்டாலாம் வளரு. புளியோதரையை பொட்டணம் போட்டுக்கிட்டு இருக்காராம் அவங்க வீட்டுக்காரரு. விளங்கிரும். இவ வந்து சேர்றதுக்குள்ள விடிஞ்சு வெள்ளைக்கோழி கூவிரும் போலயே. ஏக்கா அவளை சீக்கிரம் வர சொல்லுங்கக்கா. ஏ சுலோ. ஏக்கா என்னை சுலோ சுலோன்னு கூப்பிடாதீங்கக்கா, சனான்னு கூப்பிடுங்கக்கா. என் வீட்டுக்காரரெல்லாம் என்னை அப்படித்தான் செல்லமா கூப்பிடுவாரு. ஆமா இவ பெரிய எந்திரன் பட ஐஸ்வர்யா ராயி, இவள சனா சனான்னு கூப்பிடுவாங்க. கிளம்பி சீக்கிரமா வாத்தா. ஏக்கா ஏக்கா இந்த கடைசி பொட்டணம் போட்டுக்கிட்டு இருக்காருக்கா. இந்த கிளம்பிட்டோம். என்னக்கா சொல்றா? இந்த கிளம்பிட்டாலாம். ஏக்கா அவளை புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லுங்க மறக்காம. அவ பாட்டுக்கு அங்க போய் நின்ற போறா. ஏ சுலோ. ஏக்கா சனா. சரிக்கா சனா, இங்க பாரு, நீ பாட்டுக்கு தோப்பு ஸ்டாப்புக்கு போயிடாத. தோப்பு ஸ்டாப்புக்கா? நான் எதுக்கு அங்க போறேன்? ஏக்கா அந்த பக்கம் தான் 2 வாரமா பஸ் வர்றது இல்லையே, பாலம் கட்டுறாங்களாங்க்கா. நான் நேரா புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருவேன். என்னக்கா சொல்றா? ஏ சரி வை, சீக்கிரம் வந்து சேரு. இந்த கிளம்பிட்டோம்க்கா. வளரு. என்னக்கா? தோப்பு ஸ்டாப்புக்கு பஸ் வராதுன்னு அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு வளரு, நமக்கு தான் தெரியல. அவங்க வீட்டுக்காரர் அவளை அங்க இங்கேன்னு கூட்டிட்டு போறாருல வண்டியில வச்சு, அதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம எங்க போறோம் சொல்லு. அதானக்கா. என்னத்தா வருவாளா இல்லையா? இந்த கிளம்பிட்டா பெரியம்மா, கிளம்பிட்டா. எல்லாரும் சேர்ந்து குற்றாலம் கிளம்பி போறதுக்குள்ள குற்றாலத்துல சீசனே முடிஞ்சு போகும் போ. என்ன? இல்ல சும்மா பார்த்தேன். அந்த ஒரு பஸ் வருது. இருங்கத்தா, ஏறிடாதீங்க. இந்த பஸ்ல எல்லாம் ஏறக்கூடாது. ஏன் பெரியம்மா, இது விருதுநகருக்கு போகாதோ? போகும் தா, இதுல ஏறினா காசு கேட்பான். காசு கேட்பானா? ஆமா இரு, ஒரு ஓசி பஸ் வரும், போவோம், அதுல போவோம். பெரியம்மா ஓசி பஸ்ன்னு நின்றுகிட்டே இருந்தோம்னா அங்க ட்ரெயினை விட்டுருவோம். ஆமா பெரியம்மா, ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க. 5 ரூபா 10 ரூபாயா? விருதுநகருக்கு போறதுக்கு 20 ரூபா. என்ன 20 ரூபா உனக்கு சும்மையா வருது? அப்படி இல்ல பெரியம்மா, ஓசி பஸ் இப்ப இருந்தா ஏறலாம், இல்லாட்டினா அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்துட்டு அங்க ரயில விட்டுற கூடாதுல்ல. அதெல்லாம் முடியாது. ஓசி பஸ் இப்ப வரும், அதுலதான் போகணும்.
போகக்கூடாது பெரியம்மா. அதெல்லாம் ரயில் எல்லாம் போகாது, ரயில் நிற்கும். அது எப்படி நிற்கும்? 8:10 டான் 8:10 வந்துரும்ல, அப்புறம் 5 நிமிஷம் கூட நிற்காது, கிளப்பிடுவாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓசி பஸ்ஸில் தான் போகணும். ஏ பரிமளா, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, சரின்னு கேளு, வா இந்த பஸ்ஸிலேயே போவோம், அப்புறம் ரயில் போயிடாம. அதெல்லாம் முடியாது, நான் யாருன்னா ஓசி பஸ்ஸில் தான் ஏறுவேன், 20 ரூபா கொடுத்தாலும் ஏற மாட்டேன். என்ன விலை இப்படி சொல்கிறா இவ? அப்புறம் என்ன செய்ய, இருந்து பார்ப்போம். அந்த இன்னும் ஒருத்தி வேறு வரணும்ல, அப்புறம் அங்கே ரயில் போயிரும்ல. ரயில் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து பஸ்ஸில் போக வேண்டியது தான். குற்றாலத்துக்கு ரயிலுக்குன்னா 30 ரூபா, பஸ்ஸில் போகிறதுக்குன்னா எம்பிட்டு ஆகுதோ. அதானத்தா, இங்கே ஒரு 20 ரூபாய்க்கு பார்த்து அங்கே போய் எக்கச்சக்கமாக செலவு வச்சுருவா போலையே. சொல்லுங்க, அப்புறம் என்ன செய்ய? ஏ பரிமளா, ஓசி பஸ் வந்தா சொல்லு, இல்லைன்னா கூப்பிடாத. வளரு ஏக்கா, நம்ம இன்னைக்கு குற்றாலத்துக்கு போய் குளிச்ச மாதிரி தான். அதானத்தா, போகிறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்கு. குரூப்பாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாலே அப்படித்தான் சரசு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் என்ன செய்ய? எல்லாம் சரிதான்க்கா, அங்கே ரயில் போயிடக்கூடாதுல்ல. சரி, பிறகு என்ன செய்ய? ஒரு ஆள் மூஞ்சியை முறிச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு கிளம்பவும் முடியாதுல்ல. அண்ணா, ஒரு வாசி பஸ் வருது, அண்ணா வந்துருச்சு. ஏக்கா ஏக்கா, இந்த சுலோச்சனா வரலக்கா. என்ன செய்யறது வளரு, அவளை இன்னும் காணுமே. சரி, முதல்ல உட்காருங்க இடத்த பார்த்து. பத்மாக்கா, அவளுக்கு ஒரு போனை போடுங்கக்கா. எத்தனை தடவை தான் நானும் போன போடுறது? இவளுக்கு பேசுறதுக்கே நான் தனியா ரீசார்ஜ் பண்ணணும் போல. ஏக்கா ஏக்கா, நம்ம எல்லாரும் போய் அவளை மட்டும் விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் அழுது புலம்புவாக்கா. ஏக்கா, ஒரு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்கக்கா. பஸ்ல உட்காந்துருக்கோன்னு சொல்லுங்கக்கா. எதுக்கு வந்தான்னா கூட அப்படியே நிறுத்தி ஏறிக்கிடலாம். போட்டோம் ரைட். என்ன 5 நிமிஷம் இருங்கண்ணே. எம்மா டயம் ஆயிடுச்சுமா. என்ன, எங்க கூட வர வேண்டிய பிள்ளை ஒண்ணுன்னு வரலண்ணே, ஒரு 5 நிமிஷம் நிறுத்துங்கண்ணே. அப்படி எல்லாம் நிறுத்த முடியாதுமா. அங்க முருகன் கோயில் ஸ்டாப்புக்கு வர சொல்லுங்க, போறதுக்குள்ள அங்க வர்றாங்களான்னு பாப்போம். பத்மாக்கா, அவளுக்கு ஒரு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்கக்கா. அப்படியே முருகன் கோயில் ஸ்டாப்புக்கு வர சொல்லுங்கக்கா. போட்டோம் ரைட். என்ன சனா, பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம காலனிக்காரங்க யாரையுமே காணோம். இங்கே தாங்க நின்றுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. சனாமா, ஆளை காணுமேடா, உள்ள வேணா போய் பாப்போமா? எங்க விருதுநகர் பஸ் எல்லாம் உள்ள இருந்து இந்த பக்கம் கூடி தானங்க வெளியே வரும், அதனால இங்கே தான் நிக்கிறேன்னு சொன்னாங்க. காணும்லடா. அதானே தெரியல, நான் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டேனோ. சரி, ஒரு ஃபோன் வேணா போட்டு பாக்குறியா? ஏங்க, இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க ஃபோன் பண்ணுவேன்? நீங்க ஃபோன் பண்ணி என் காதுல வைங்கங்க. சரிம்மா. ஹலோ சுலோச்சனா. வளரு, எங்கத்தான் இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை ஆளையே காணோம். சுலோச்சனா, விருதுநகருக்கு பஸ் வந்ததுன்னு ஏறிட்டோம் தா. என்னைய விட்டுட்டா போயிட்டீங்க. இங்க இரு, ஒன்னும் பதறாத. நம்ம ஊருக்கும் விருதுநகருக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. அதுக்கு சுலோச்சனா, கோச்சுக்கிடாம அடுத்த பஸ்ல ஏறி விருதுநகருக்கு வந்துரு சுலோச்சனா. என்னைய விட்டுட்டு போயிட்டீங்கல்ல தா, எல்லாருமா சேர்ந்து. நான் என்ன செய்ய, நான் ஒன்னும் விட்டுட்டு போகல. இங்க கூட வந்த கிளவி மாருகதான். சுலோச்சனா, நீ கோச்சுக்கிடாம அடுத்த பஸ் ஏறி வாயே. நாங்க விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அங்கேயே நில்லுங்க, வாரேன். என்ன? சரி வா வா, நாங்க இந்த போய்கிட்டு இருக்கோம். என்ன, நீ வந்துரு, பின்னாடியே வந்துரு. சரி புள்ள, வை, வர்றேன். சரி வா. என்ன சொன்னாமா? ஏங்க, நான் லேட்டா வந்துட்டேன்னு என்னைய விட்டுட்டு பஸ் ஏறிட்டாங்கங்க. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அடுத்த பஸ்ல ஏறி வர சொல்றாங்கங்க. அங்க விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்காக காத்திருக்காகலாம். சரி, அப்படின்னா வா, பஸ் ஏற்றி விடுறேன், வா. எங்க நிக்கிறாங்க? எங்க சுத்தி முத்தி நம்ம காலனிக்காரங்க ஒருத்தரும் கண்ணில் படல. எங்க நிக்கிறாங்கன்னு தெரியலையே. இத்தனையும் கையில வச்சுக்கிட்டு எப்படி நான் போன் போடுவேன்? போன உள்ளுக்குள்ளேல கிடக்கு. பேசாம ஒரு ஆட்டோவை பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவோமா? அதான் சரி. இவங்க பொடி நிறைய நடக்க போறேன்னு சொன்னாங்க. போற வழியில அவங்கள பார்த்தா நம்ம ஏத்திக்கிடுவோம். என்னே ஆட்டோக்காரனே, என்ன இங்க இங்க வாங்க. ஏன் தெரியுமா, நம்ம பாட்டுக்கு இப்படி தண்டவாளத்துக்கு பக்கத்துல உட்காந்துருக்கமே, திடீர்னு ரயில் வந்து நம்மளை ஏத்திட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரயில்ல ஏறதுக்கு தானே உட்காந்துருக்கோம். அது இல்ல தெரியுமா, நம்ம ரயில்ல ஏறதுக்கு உட்காந்துருக்கோம். ரயில் நம்ம மேல ஏறிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறேன். பத்மா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஊருக்கு போற நேரம் எப்படியா பேசுறது? அது இல்ல தெரியுமா, அங்க சேர் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அங்க போய் உட்காருவோம். எனக்கெல்லாம் காலை தொங்க போட்டு உட்காந்தா வலிக்கும். காலை நீட்டி உட்காந்தா தான் வசதியா இருக்கும். அதனாலதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். இங்கதான் உட்காருவேன். நேரத்துக்கு அந்த ஒரு ரயில் தான் வரும். அப்படி வரும்போது நம்ம எந்திரிச்சுக்கிடுவோம். அவங்க சொல்லுவாங்க ரேடியோவில் சொல்லுவாங்களா? அதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரேடியோன்னு சொல்றாங்களா பெரியம்மா? ஏதோ ஒன்று ஒரு பிள்ளை பேசும், ரயில் வரப்போகுது எல்லாரும் ரெடியா இருங்கன்னு. அப்போது நம்ம அங்கிட்டு போய் நின்றுக்கிடுவோம். வேற எதுவும் ரயில் வந்துடாதுல்ல, அதெல்லாம் ஒன்றும் வராது. எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு.
எல்லாம் தெரியுமா? சரிதான். அங்க அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம். அது என்னன்னு தத்தளிச்சுக்கிட்டு நிக்குதோ பாவம். கொஞ்சம் வெள்ளனையே இருந்துச்சு, வேலையை பார்த்துருந்தேன்னா சீக்கிரம் வந்திருக்கலாம். நம்ம கூடயே ஆளும் பேருமா வந்து ஆளும் பேருமா போனா தானே நல்லா இருக்கும். இப்படி கூட்டத்துக்குள்ள வரும்போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விட்டுட்டு போனா தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது? அப்புறம் நாளைக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. சரி, இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கங்க. இப்ப ரயில் வரவும் நம்ம எல்லாரும் ஒரே பெட்டியில தான் ஏறணும். சரிங்க பெரியம்மா. ஆளுக்கு ஒரு பெட்டியில எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் தொலைஞ்சு போயிட்டோன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, அதுவும் பார்த்துக்கிடணும். எல்லாருக்கிட்டையும் போன் இருக்குல்ல? எல்லாருக்கிட்டையும்லாம் இல்ல, ஒரு 2-3 பேர்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா போன் இல்லாதவங்க போன் இருக்கிறவங்க கூட சேர்ந்துக்கங்க. யாராவது ஒரு ஆள் காணும்னா நாங்க போன் போட்டு கேட்கும்போது பக்கத்துல உள்ள ஆளா இருக்காங்களா இல்லையான்னு பேசிக்கிடுவோம். இதுவும் நல்ல ஐடியா தான். என்கிட்ட போன் இருக்கு, இந்த சரசு கிட்ட போன் இல்ல. நாங்க 2 பேரும் ஒன்னாவே தான் இருப்போம். ஆமா, என்கிட்ட போன் இருக்கு, இந்த வளர்கிட்ட போன் இல்ல. நாங்க 2 பேரும் ஒன்னாவே தான் இருப்போம். என்கிட்டயும் போன் இல்ல, என்கிட்ட போன் இருக்கு. நான் இவங்க 2 பேர் கூட தான் இருப்பேன். சரி, அப்ப சுலோச்சனா அவன் முதல்ல வரட்டும் தான், அப்புறம் பேசுவோம். அண்ணா வந்தாச்சு. ஏக்கா, என்ன சுலோச்சனா இவ்வளவு லேட் பண்ணிட்ட? என்னக்கா செய்யறது? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்னை இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களேக்கா. சுலோ, கோவப்படாத சுலோ, உட்காரு வா. எதுக்கு இப்படி தலைமையில தூக்கி வச்சுட்டு வந்திருக்க? கையில தூக்கிட்டு வர வேண்டியதானே? இந்த கையில ஒரு பேக் இருக்கு, இந்த கையில ஒரு கட்டப்பை இருக்குல்ல வளரு. உன் ஒரு ஆளுக்கு எதுக்கு தான் இத்தனை பேக்கு? இங்க பாரு, கட்டப்பையில இப்ப சாப்பிடுறதுக்கு இட்லியும் மத்தியானம் சாப்பிடுறதுக்கு புளியோதரையும் கூடவே துவையலும் இருக்கு. என் தலைமையில இருக்கு பத்தியா வாளி, அதுல சாம்பார் இருக்கு. சுலோ, நீ என்ன சொல்ற? உன் ஒரு ஆளுக்கு இவ்வளவா? என்னது, ஏன் ஒரு ஆளுக்கு மட்டுமா? ஏன் உங்களுக்கெல்லாம் பசிக்காதா? உங்களுக்கு சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கேன். ஏக்கா, பாத்தீங்களாக்கா சுலோவை? நம்ம அவளை விட்டுட்டு வந்தோம். ஆனா அவ நமக்காக எல்லாம் சேர்த்து சமைச்சு கொண்டு வந்திருக்காக்கா. அதான வளரு, நீ உனக்கு மட்டும் கொண்டு வர வேண்டியதானத்தா? எதுக்கு எங்க எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்க? நாங்க எல்லாம் ஆளாளுக்கு கொண்டு வந்திருக்கோம். இருக்கட்டும் தெரியுமா, இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது தானே எல்லாரும் சேர்த்து வச்சு சாப்பிட முடியும். சரி, அப்படினாலும் கொஞ்சம் வெள்ளனையே வரசா எந்திரிச்சு பண்ணி கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? அப்ப லேட் ஆயிருக்காதுல்ல? 12 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் தெரியுமா. குளிச்சு சமைச்சு கொண்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. அரிசி புது அரிசி பார்த்துக்கோங்க, வேகிறதுக்கே நேரம் ஆயிருச்சு. நல்லா கொஞ்சம் குழைவா வந்தா தானே புளியோதரை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா வரும். இல்லைன்னா மென்று சாப்பிட்றதுக்கு நீங்க சிரமப்படுவீங்கல்ல பெரியம்மா. சுலோ, உன் நல்ல மனசு யாருக்கும் வராது. சரி, இதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்களா? நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். சுலோ, உனக்கும் சேர்த்து நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டீங்களாக்கா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏக்கா, எம்பிட்டு? 30 ரூபா. சரிக்கா, இதெல்லாம் ஒரு கை பிடிச்சி இறக்கி வைங்களேன், நான் ரூபா எடுத்து தாரேன். இருக்கட்டும் சுலோ, பரவாயில்ல, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நீ உட்காரு முதல்ல வா. ஏக்கா, இதெல்லாம் ஒரு கை பிடிச்சி இறக்கி வைங்கக்கா. தூங்கி எந்திரிச்சு 12 மணிக்கு பாத்ரூம் போனது, அதுக்கப்புறம் இன்னும் போகவே இல்லை. அவசரமா இருக்கு. ரயில் வாரதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். எது, பாத்ரூம் போறியா? ஆமா வளரு, போயிட்டு ரயில் வாரதுக்குள்ள வந்துடுறேன். யாத்தே, நீ இப்ப பாத்ரூம் போனேன்னா நாங்க குற்றாலம் போய் குளிச்சுட்டு திரும்பி வரும்போது தான் வருவ. ரயில் இப்ப வந்துரும் தாயி, நீ இங்கேயே உட்காரு. எதுவானாலும் ரயில்ல போய் பாத்துக்கலாம்.